அடியே அடியே எந்திரிங்கடி, திங்கக்கிழமை அதுவுமா இப்படி தூங்கி இருக்கிறீங்களேடி, ஸ்கூல் இருக்குது கிளம்புவோன்னு இல்லாமல் இப்படி தூங்குறீங்க. எங்கேயாச்சும் மதிக்கிறாளுங்களா பார்த்தியா? அவன் நாடானா கால் ஆட்டிக்கின்னு கையை வச்சுன்னு தூங்கின்னு இருக்கிறா. இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, அசையவே மாட்டேங்கிறா. இதுங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னால் கூட எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. ஸ்கூல் இல்லாத டைமில் 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி உக்காந்துங்கன்னு என் உயிரை வாங்குங்க. இப்போ ஏஞ்சிக்குதா பாரு. இவளுங்களே இப்படியெல்லாம் எழுப்புனா எந்திரிக்க மாட்டாளுங்களே. இதோ போய் தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வரேன். கோதாவரி கோதாவரி, பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, ஏன் எந்திரிக்கவே இல்லை இன்னும்? இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவா? அத்தை இன்றைக்கி தான் அத்தை ஸ்கூல் ஓப்பனு, ரெண்டும் தூங்குதுங்க அத்தை, போட்டி போட்டுங்கன்னு எந்திரிக்க மாட்டேங்குது. இதை போய் உள்ளே போய் கரண்ட் எடுத்துன்னு வந்து ஒன்றுத்துக்கும் வச்சாதான் இதுங்க எந்திரிக்கும் போல். சரி சரி நான் எழுப்புறேன், நீ டீ போட்டு எடுத்துன்னு வா போ. இல்லத்த இதுங்க 2 வச்சாதான் இதுங்க அடங்கும். இதுங்க ஓவராக பண்ணுதுங்க, ஸ்கூல் இல்லாத டைமில் சீக்கிரம் எந்திரிச்சிதுங்க. நீ போ கோதாவரி, நான் எழுப்புறேன். பேத்திங்களா இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, இன்னும் தூங்கினுங்கிறீங்களே, எந்திரிங்கடி. இவளுங்க இப்படி சொன்னால் எந்திரிக்க மாட்டாளுங்க. இப்போ பாரு அத்தை இந்தாங்க தட்டி. இவளுங்க இன்னும் எந்திரிக்கலையா அத்தை? இப்போ பாரு இவளுங்களை நான் எப்படி எழுப்புறேன்னு பாரு. எம்மாடி பேத்திங்களா, உங்களுக்கு ஸ்கூல் இந்த வாரம் இல்லையாண்டி, அடுத்த வாரம் தான் உங்களுக்குலாம் ஸ்கூலாம். வெயில் அதிகமாக அடிக்குதுல்ல, அதனால உங்களுக்கு ஸ்கூல் அடுத்த வாரம் தான் வைக்க போகிறாங்க. உங்களுக்கு லீவு தான். ஏ ஜாலி ஜாலி ஜாலி. பாட்டி என்ன சொல்கிற? அப்போ எங்களுக்கு ஸ்கூல் இல்லையா? ஏ ஜாலி. கோதாவரி எப்படி ஏஞ்சாலுங்க பார்த்தியா? ஸ்கூல் லீவுன்னு சொன்ன உடனே எப்படி ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்காளுங்க பாரு. ஆமாத்த எப்படி எந்திரிக்குதுங்க பாருங்கத்த, என்னென்ன வேலை காட்டுதுங்க பாருங்களேன். அப்போ சும்மாவே தூங்குற மாதிரி நடிக்குது போல. பாட்டி அப்போ ஸ்கூல் லீவ் இல்லையா? சும்மா தான் சொன்னியா எங்களை ஏஞ்சிக்கிறதுக்காக? ஆமாடி, எவ்வளோ நேரம் உங்கள் அம்மா எழுப்பின்னு இருக்கிறா, ஒருத்தி கூட எந்திரிக்கவே இல்லை, தூங்கினே இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகணுன்ற அக்கறை இருக்கா இல்லையா? போங்க போய் ரெடி ஆகுங்க முதல்ல. பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணுற? ஏய் பாருடி, பாட்டி நம்மளை நல்லா ஏமாத்திடுச்சு. ஆமாடி, நம்மளை நல்லா ஏமாத்திடுச்சு இந்த பாட்டி. சே, ஸ்கூல் லீவு நம்மளும் ஏமாந்து எந்திரிச்சிட்டோமே. போய் ஒழுங்கு மரியாதையாக பல்லு விளக்கிட்டு வாங்க, டீ தரேன், குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. இன்றைக்கி முதல் நாள் அதுவுமா அடி வாங்கினலாம் போகாதீங்க. ஒழுங்கு மரியாதையாக போய் அவ வேலையை அவ பாருங்கள். பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, பேகெல்லாம் எடுத்து வைங்க. ஏய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே தான் ஆகணுமாடி? வேற வழியே கிடையாது, போய் தான் ஆகணும். சீக்கிரம் ரெடி ஆகும். அங்கே என்னடி குசு குசுன்னு பேசின்னு இருக்கிறீங்க? அத்தை நல்ல டெக்னிக் அத்தை. சரிம்மா நீ போய் டிஃபன் பண்ண பசங்களுக்கு, நான் போய் கோழியெல்லாம் தீனி போட்டு வரேன். சரிங்க அத்தை, நான் ரெடி பண்ணிடுறேன். ஏய் டிங்கு எங்கன்னா ஸ்கூலுக்கு போகுதுன்னு அக்கறை இருக்குதா பாரு. இன்னும் டீ வச்சு ஆறி போச்சு, இன்னும் கூட வரல பாரு. இதுங்க கிட்ட கத்தியே நமக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல் தெரியுது. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா இது ஒரு தொல்லை நமக்கு. கூப்பிட்டு இதுங்களை எழுப்புறது இதே வேலையாக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு நம்ம இவ்வளோ வேலை பார்த்தாலும் இதுங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ஆட்டம் காட்டுதுங்க. ஏய் டிங்கு என்னம்மா கூப்பிட்டுனே இருக்கேன்? காலையிலே என்கிட்ட அடி வாங்கிக்காதீங்க. டீ வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுன்னு இருக்கிறேன். என்ன தான் பண்ணுவேன் நீ? இன்னும் குளிக்க கூட இல்லை. மாற்றி இப்படியே பேசின்னு சண்டை போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, காலையிலே அடி வாங்கிப்பீங்க. ஒழுங்கு முறையாக அந்த டீயை குடிச்சிட்டு போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். வாட்டர் கேன் நல்லா தண்ணி ஊற்றி வைக்க சொன்னேன், ஊற்றி வச்சியா? 2 பேரும் தான் செய்ய சொல்கிறேன். அவளுக்கு நான் வேறு வேலை வச்சிருக்கேன். ஒழுங்கு முறையாக போய் தண்ணி ஊற்றி வாட்டர் கேன்லாம். அவளை மட்டும் வேலை வாங்காத, எப்போ பார்த்தாலும் என்னையே நீ வேலை வாங்கினே இரு. சொல்கிறத செய் போ. அங்கே டீ வச்சிருக்கேன், முதல்ல அதை எடுத்து குடி. நகரடி, ஓரமாக போய் நின்று குடிடி. இட்லி வேற வெந்துருச்சான்னு பார்க்கணும். நீ எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொல்லினே இருக்குது தான் வேலையாக போச்சு நமக்கு. தட்டு எடுத்துன்னு வர மறந்துட்டேனே. ஏய் டிங்கு உள்ளே போய் தட்டு எடுத்துன்னு வா போ. உன் வாட்டர் கேன் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிருக்க, உன் பேக் மட்டும் எடுத்து வச்சிருக்க. அவள் பேக்கெல்லாம் எதையும் எடுத்து வைக்க காணோம். அவள் பேக் அவள் தான் எடுத்து வைக்கணும், அவள் வாட்டர் பாட்டில் அவள் தான் தண்ணி ஊற்றி வைக்கணும். அதையும் நானே பண்ண முடியுமா? ஏன் உன் தங்கச்சி தானே பண்ணா என்ன குறைஞ்சிருவியா? அவள் தான் தண்ணி ஊற்றி வை, போய் அப்படியே தட்டு எடுத்துட்டு வா சாப்பிட்றதுக்கு. ஏய் எவ்வளோ நேரம்டி உனக்கு ரெடி ஆகிறதுக்கு? அவள் பேக் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டா நீ இன்னும் ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற. எவ்வளோ நேரம் உங்களுக்கு? சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு டைம் ஆகுது. இப்போ ரெடி ஆகும், மணி 8 ஆயிடுச்சு. 8:30க்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்ல. போய் உட்காந்து சாப்பிடு. அம்மா எனக்கு இட்லிலாம் வேணாம். இட்லி வேணானா வேற என்ன வேணும்? எனக்கு பூரி தான் வேணும். பூரி சாப்பிட்டு ஸ்கூலில் போய் தூங்கி இருக்கிறதுக்கா? ஒழுங்கு மரியாதையாக போய் சாப்பிடு. லீவில் தான் அதெல்லாம் செஞ்சு தர முடியும். அவள் கீழே உட்காந்து சாப்பிட மாட்டாளா? மேலே தான் ஏறி உட்காந்து சாப்பிடுவாளா? நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு, நீ ஒழுங்காக சாப்பிடு முதல்ல. 2 பேரும் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. ஆளை பாரு, மூஞ்ச பாரு, சோடா புட்டி. ஏய் என்ன சோடா புட்டின்னு சொன்னீங்கன்னா உன் வாயை உடைச்சிருவேண்டி. எங்க வாயை உடைய பார்க்கலாம். ஏய் என் முடியை விட்டுட்டு எருமை மாடு. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி சோடா புட்டின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா உனக்கு அவ்வளோதான் உனக்கு. ஏய் அறிவு இருக்கா இல்லையா? முடியை விட்டுடி, இப்போ தாண்டி தலை வாரணும், மூஞ்ச பாரு. ஏய் இந்த வாடி, எதுக்கடி அவளை போய் அடிக்கிற?
அம்மா எப்போ பார்த்தாலும் அவ அப்படிதான் சொல்கிறா, ஸ்கூல்லையும் அப்படிதான் சொல்கிறா, சோடா புட்டின்னு எல்லாரும் என்னையே அப்படி கிண்டலே பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் நவுறு. ஏய் என்னடி திமுற உனக்கு? எதுக்கு அவளை சோடா அப்படின்னு சொல்கிற? ஸ்கூலில் எல்லா பசங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்களா? உன் தங்கச்சியை நீயே கிண்டல் பண்ணுவியா? சூடு வச்சாதான் அடங்குவ போல் தெரியுது நீ. அம்மா அவன் அக்கானே சொல்ல மாட்டேங்கிறாமா, பேர் சொல்லி கூப்பிட்றான். ஒழுங்கு மரியாதை சண்டை போடாமல் இருக்க கற்றுக்குங்க. பிள்ளைங்களா ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்கூலுக்கு கிளம்பலாம் வாங்க, டைம் ஆகுது. கோதாவரி, நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றேன், நீ எடுத்து வை. ஏங்க ஒரு வாய் அப்படியே சாப்பிட்டே போயிடலாம்ல, நீங்களும் உங்களுக்கும் வேலைக்கு டைம் ஆகிடும்ல. இல்லை ஆல்ரெடி 8:15 ஆயிடுச்சு, பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் விட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு என்னென்ன புக்கு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துன்னு வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடாதீங்க, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மறந்து. எப்பா ஸ்கூல் திறந்தாங்க, இந்த பசங்களை ரெடி பண்ணி அனுப்ப முடியல, ஒன்றும் எந்திரிக்கவும் மாட்டேங்குதுங்க, ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அத்தை வாங்க அத்தை சாப்பிடுவீங்க, டைம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பீங்க? என்னது இது கையில் என்ன வச்சுன்னு இருக்கிறீங்க? கோழிங்களுக்கு தீனி போட போனலம்மா, முட்டை இருந்துச்சு அதான் எடுத்துன்னு வந்தேன். சரி இதை பசங்களுக்கு நைட்டுக்காக கொடு, நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. சரிங்க அத்தை நான் எல்லாருக்குமே தரேன். வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க, மணி ஆகுது. பசங்களுக்கு வேறு ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு இல்லைம்மா, அதுங்களுக்கு தின்பண்டம் ஏதாச்சும் வேணும், அதுங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுனே இருக்குதுல்ல. நாளைக்கா நம்ம முறுக்கு சுடலாம் கொஞ்சம், அப்புறம் அந்த கலகலா ரோஸ் கொக்கி இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எதனா கேட்குதுல்ல பசங்க, அது ஸ்கூலுக்கும் எதனா கொடுத்து அனுப்பலாம். அதனால் நீ ரெடி பண்ண எல்லாத்தையும். சரிங்க நான் அரிசி கழுவி காய வச்சுட்டு சாயந்தரம் போய் மிஷினில் அரைச்சின்னு வந்துடுறேன். ஆமாம் பசங்க இல்லைன்னா நயன்னு எதனா கேட்டுன்னே இருக்கோங்க. நீ அரிசி காய வச்சு கொடு, எல்லாத்தையும் நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன் சாயந்தரமா. நாளைக்கு உட்காந்து அது எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நாளைக்கா. சரிங்க